டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தெளிவான காலை வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன். கடந்த ஒரு வார காலகட்டத்தில் நம்மளுடைய சேனலுக்கு அளவற்ற அன்பை கொடுத்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மிக்க மிக்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து வானிலை சார்ந்த செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். வலுவிழந்த நிலையில டிட்வா புயல் ஒரு சுழற்சியாக இன்று இரவு நம்மளுடைய சென்னையில இருக்கக்கூடிய கேளம்பாக்கத்துக்கு மிக நெருக்கமாக அது பாத்தீங்கன்னா கரையை கடக்க போது. ஒரு சுழற்சியாக, சாதாரண சுழற்சியாக சென்னையில நேற்றிலிருந்தே தொடர் மழை. அது தொடர் மழைனா அடிக்கடி திடீரென்று விட்டு 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 மழை பதிவாகிட்டு இருந்தது. குறிப்பா பல இடங்கள்ல நல்ல மழை, 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாயிருக்கு. குறிப்பா பரிமுனை, அதுக்கப்புறம் எண்ணூர், இந்த பகுதியிலலாம் பாத்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குன்னு நம்ம செய்தி ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. இதனுடைய முழு விவரம் நமக்கு வந்தவுடன் நான் உங்களுக்கு சொல்றேன். குறிப்பா இப்ப சென்னையில ஏற்கனவே இயல்பை விட மழை குறைவா தான் பதிவாயிருந்தது. இப்ப இந்த டிட்வா புயல் காரணமாக, இந்த சுழற்சி காரணமாக சென்னைக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு இந்த 2 நாட்கள்ல, நேற்றும் இன்றும் கிடைத்திருக்கிறது. இப்ப நாளை வரக்கூடிய நாட்கள்ல எப்படி மழை இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா இந்த டிட்வா சுழற்சினால, இது புயல் கிடையாது, அதுதான் புயல் எப்பயோ வலுவிழந்துருச்சு, அது சுழற்சியாக இப்ப இருக்கு. இது இன்று இரவு கேளம்பாக்கத்துக்கு மிக நெருக்கமாக உள்ள நுழைந்து காஞ்சிபுரம், வேலூர் இப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் வழியாக அப்படியே அந்த பெங்களூரு, மைசூரு அப்படியே அந்த வழியா போய் அங்கிட்டு அரபிக்கடலுக்கு போறனால ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்லயும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல மழைப்பொழிவு அதிகரிக்க கூடும். குறிப்பா கேரளாவோட அந்த பார்டரு, அதுக்கப்புறம் கர்நாடகாவோட அந்த பார்டரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கொங்கு பகுதிகள், அப்புறம் தென் மாவட்டத்தோட அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல நல்ல மழை இருக்க போகுது அடுத்த 24 மணி நேரத்துக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா கோவை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்ல இருக்கக்கூடிய பகுதியில நல்ல மழை இருக்கும். கேரளாலையும் இருக்கும். குறிப்பா தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல், கோவை, அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பூர், இந்த பக்கம் கர்நாடகாவோட எல்லையோர பகுதி, ஆந்திராவோட எல்லையோர பகுதியில தான் மழை பதிவாகிட்டு இருக்கு. இந்த மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சென்னையில பெய்யக்கூடிய மழைப்பொழிவு இன்று நள்ளிரவு இந்த சுழற்சி கரையை கடந்த அந்த பக்கம் நாளைக்கு காலையில அங்கிட்டு போனோன்னு தான் நமக்கு படிப்படியாக நாளை காலையிலிருந்து முற்றிலும் மழை விலகிவிடும். ஆனா மேகமூட்டமாகவே காணப்படும் நாளை முழுவதுமே. இப்படிதான் இருக்க போகுது வானிலை. அதனால இந்த சுழற்சி என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இலங்கையில கொடுத்து, பிறகு நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள், அங்க ராமநாதபுரத்துல இருந்து தொடர்ந்து அனைத்து பகுதியிலையும் நல்ல மழையை கொடுத்து இன்னைக்கு பல விவசாய நிலங்கள்ல தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம சமூக ஊடகங்கள்ல பாக்குறோம். உண்மையாவே ஒரு நல்ல மழைப்பொழிவை இந்த டிட்வா புயல் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தி இருக்குங்கிறது உண்மையான செய்தி தான், அதுல நீங்க மாற்று கருத்தே இல்லை. இப்ப நேற்று வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டுல பெய்ய வேண்டிய மழையை விட எங்கெங்கெல்லாம் ரொம்ப குறைவான மழை பதிவாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று வரைக்கும் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் பார்க்கையில 35 சென்டிமீட்டர் மழை பெய்யணும். ஆனா 38 சென்டிமீட்டர் மழை கூட தான் பதிவாயிருக்கு. 8% மழை அதிகமா பதிவாயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துல நல்ல மழை பதிவாயிருச்சு. செங்கல்பட்டு மாவட்டத்துல -40% மழை குறைவா தான் பதிவாயிருக்கு. இப்ப இதனுடைய டேட்டா அடுத்து வந்தோன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா செங்கல்பட்டுல நல்ல மழை இந்த இருந்த சுழற்சினால கொஞ்சம் கிடைச்சிருக்கலாம். சென்னையிலேயுமே -26% மழை குறைவு, கோயம்புத்தூர்ல -13% மழை குறைவு, கடலூர் மாவட்டத்துல +10%, கடலூர்ல நல்ல மழை பதிவாயிருச்சு. தருமபுரியை பொறுத்த வரைக்கும் -5% மழை குறைவு, திண்டுக்கல்ல பொறுத்த வரைக்கும் -18% மழை குறைவு, ஈரோடை பொறுத்த வரைக்கும் +2% மழை கூடுதல், கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் +5% மழை கூடுதல், காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் -18% மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு. காரைக்காலை பொறுத்த வரைக்கும் +27% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. காரைக்கால்ல நல்ல மழை. அதே போல கரூரை பொறுத்த வரைக்கும் -20% மழை குறைவு. அதே போல கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் -18% மழை குறைவு. மதுரையை பொறுத்த வரைக்கும் இயல்பான மழை, நல்ல மழை பதிவாயிருக்கு. மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் 18% மழை கூடுதலா பொழிந்திருக்கு. நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் +19% மழை கூடுதல். நாமக்கல்ல பொறுத்த வரைக்கும் -3% மழை குறைவு. நீலகிரியில -8% மழை குறைவு. பெரம்பலூர்ல -24% மழை குறைவு. அதே போல
நம்மளுடைய பெரம்பலூர்ல சரியான மழை பெய்யல, -24% குறைவாக தான் மழை பதிவாயிருக்கு. புதுச்சேரியில +11% மழை கூடுதல், புதுக்கோட்டையில நல்ல மழை 13% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. ராமநாதபுரத்துல 36% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. ராணிப்பேட்டையில் 40% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. அதே போல சேலத்துல வந்து -21 சேலத்துல மழையே இல்லை, இப்ப மழை பெய்யும். அடுத்த 2 நாட்களுக்கு சேலத்துல நல்ல மழை இருக்கலாம். அதே போல சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் 18% மழை கூடுதல், தென்காசி மாவட்டத்துல 54% மழை கூடுதல், தஞ்சாவூர் மாவட்டத்துல 21% மழை கூடுதல், தேனியில -9% மழை குறைவு, தேனிலே சரியா மழை பெய்யல. திருநெல்வேலி மாவட்டத்துல 129% மழை கூடுதல், கடுமையான மழை திருநெல்வேலியில தான் பெஞ்சிருக்கு. அதே போல திருப்பத்தூர்ல +9% மழை கூடுதல், திருப்பூர்ல -22% மழை குறைவா தான் பதிவாயிருக்கு. திருப்பூர்ல மழை இல்லை, இப்ப பெய்யும். இந்த நிகழ்வு உள்ள போக போக உள் மாவட்டங்கள்ல மழை வந்து அதிகரிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல +2% மழை கூடுதல், அப்புறம் திருவண்ணாமலையில -7%, திருவண்ணாமலையில மழையே இல்லை, -7% மழை குறைவு. திருவாரூர்ல +36% மழை கூடுதல், திருவாரூர்ல நல்ல மழை பதிவாயிருக்கு. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் +28% மழை கூடுதல், திருச்சிராப்பள்ளியில -8% மழை குறைவு, வேலூர்ல 34% மழை கூடுதல், அதே போல விழுப்புரத்துல 9% மழை கூடுதல், விருதுநகர்ல 36% மழை கூடுதல். அதனால பல மாவட்டங்கள்ல நல்ல மழையும் பதிவாயிருக்கு, பல ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து டெல்டா மாவட்டங்கள்லையும் நல்ல மழை, நல்ல ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய ஒரு மழையாக இந்த டிட்வா புயல் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. இது மேலும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து உள் மாவட்டங்கள் வழியாக போகும்போது உள் மாவட்டங்கள், ஒட்டுமொத்த உள் மாவட்டங்கள், கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகள், நம்மளுடைய கேரளாவோட அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்துல பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்குங்கிறத இந்த நேரத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அதனால சென்னையில பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு விட்டு விட்டு பெய்கிறது, இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்று நள்ளிரவு முதல் இது படிப்படியாக இந்த சுழற்சி உள்ள நுழைஞ்சு நம்மளுடைய தமிழகம் ஊடாக உள்ள நுழையும் போது நமக்கு படிப்படியாக மழையோடைய தாக்கம் குறையலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால நாளைக்கு காலையில வரைக்கும் இது உள்ள போற வரைக்குமே, இன்று இரவு வரைக்குமே சென்னையில இப்படிதான் இருக்கும் வானிலை. உள்ள போன பிறகு அங்க சேலம், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து உள்ள போக போக அங்கிட்டு நம்மளுடைய கேரளா, அதுக்கடுத்து கர்நாடகாவோட எல்லையோர பகுதி, அங்கிட்டு மைசூரு, பெங்களூரு, அனைத்து பகுதியிலையும் நாளைக்கு காலையில அங்க உள்ள போக போக நாளைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக மழைப்பொழிவு எல்லா பக்கமும் அதிகரிக்க போகுதுங்கிறத இந்த நேரத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அதனால தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.